கன்னிராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பாருங்கள், 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் இடத்தில். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அப்போ நிச்சயமாக அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு பார்த்திங்களா, செவ்வாய் வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்து அந்த செவ்வாய் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றதுனால பூமியால் வருமானம், அதே மாதிரி புதிய வீட்டுக்கு போகிறது. அதே நேரத்தில் கன்னிராசிக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது குழந்தைங்களை பற்றி ஒரு சின்ன சின்ன கவலை இருக்கும். ஆனால் பெருசாக அதை எடுத்து ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். இந்த புத்தாண்டு அவங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் வளர்த்துருக்கிறதுனால மிகவும் சாதனை பண்ணக்கூடிய ஆண்டாகத்தான் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடு கொஞ்சம் வலிமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் ஒரு 11 மாதத்திற்கு. அப்போ கடன் நோய் தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை. வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. படிப்பை முடிக்காதவர்களுக்கு அது படிப்பை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள். குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம்னு தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரங்களும் இருக்கிற இடத்துலையே நல்லா இருக்கக்கூடிய நல்ல புது வருஷங்க இந்த வருஷம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு பண விஷயத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி வீடு வாங்கணும்னு ஏதாவது ஒரு சுப காரியங்கள் சுப செலவுகள் ஏதாவது பண்ணணுன்னாங்க அவங்க தை மாதத்தப்போ அவங்க கண்டிப்பாக பண்ணலாம். அந்த சமயத்தில் அவங்களுக்குரிய பாக்கியங்கள்லாம் நல்லாவே கிடச்சிரும். அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளார சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. அதை தவிர அவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாக இருக்கும்.